பெற்றோர்களே, இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைகள்ல 3-2 குழந்தைங்க ஸ்கிரீன் யூசேஜஸ் வீடியோ கேம்ன்ற ஒரு பயன்பாட்டுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால இந்த கேமிங் உலகம்ன்றது ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டே வருது. இது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்மளோட குழந்தைங்கள்ல இன்டர்நெட் கேமிங் டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உளவியல் ரீதியான ஒரு நோயாவே இதை கருதப்படுகிறது. ரைட், இப்படி மாறி வரிட்டு இருக்க இந்த கேமிங் உலகத்துல புதுசான கேம்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. லைக் ரியல் பிளேயர் கேம்ஸ், ஆஃப்லைன் கேம்ஸ், மல்டிபிளேயர் கேம்ஸ்ன்னு நமக்கே தெரியாம ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம குழந்தைய இதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன காரணத்துக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்றது தெரிஞ்சாதான் நம்ம அதுல இருந்து அவங்க வெளியே கொண்டு வர உதவ முடியும். ரைட், அப்படி குழந்தைகள் என்ன காரணத்துக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நான் போட போறேன். அதுல முதல் காரணம் ரிவார்ட் ஹைஜாக்கிங் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை செய்யும் போது நம்ம மூளையில டோபமைன் ஒரு ஹார்மோன் சுரக்கிறதுனால தான் அதை ரிவார்டாகவும் சந்தோஷமாகவும் எக்ஸைட்டடாகவும் ஃபீல் பண்றோம். இந்த கேமிங்கோட டிசைனை எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிவார்ட்ஸை அவங்க யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, புதுசான ஒரு லெவல்ஸ், புதுசான காஸ்டியூம், புதுசான கேரக்டர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கொண்டு வர்றது மட்டும் இல்லாம அவங்க விளையாடி முடிக்கும் போது இம்மிடியட்டா அவங்களுக்கான ஸ்கோர்ஸ், பாயிண்ட்ஸ் இதெல்லாம் காமிக்கும் போது குழந்தைங்களுக்கு இம்மிடியட்டான அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுனால வேகமா அதுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கான சாத்தியம் இருக்கு. இது எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தும் போது இம்மிடியட்டா ஏற்படுற ஒரு மாற்றம் மாதிரியே இந்த குழந்தைங்களோட மூலைகளில் ஒரு மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறது. ரெண்டாவது ரீசன், குழந்தைங்களுக்கு சோஷியல் ரிலேஷன்ஷிப் உருவாக்குறதுக்கு இது ஒரு மூடமா பயன்பட்டு இருக்கு. குழந்தைங்க வெளியே போய் விளையாடுறதுக்கு நேச்சுரலாவே விரும்புவாங்க. அதை இன்னைக்கு இந்த விர்ச்சுவல் கேம்ஸ் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ரியல் லைஃப் கேம் மாதிரியே கொண்டு வர ஆரம்பிச்சு ஒரே நேரத்திலே பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு ஹெட்ஃபோன் பேசுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சக குழந்தைங்க கிட்ட இருந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு புதுசான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிரியேட் பண்றதுக்காக இது பயன்படுத்துறாங்க. மூணாவது, அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் வேவ் மூலமா அவங்களுடைய கேரக்டர்ஸை சேஞ்ச் பண்ண கண்டுபிடிக்கிறது இந்த கேம்ஸ். உதாரணத்துக்கு, நான் ஒரு கேம்ல ஒரு ஹீரோ ரோல் இருக்கேன் அப்படின்னா, மற்றவங்களை ஃபைட் பண்ணி அவங்கள அடிச்சு அதுக்கப்புறம் நான் அந்த கேம்ல ஒரு ஹீரோயினையோ ஒரு எண்ணில் இருக்க ஒரு ரிவார்டையோ நான் காப்பாற்றிட்டு வரேன்னும் போது அந்த கேரக்டராகவே கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் மாற ஆரம்பிக்கிறது. இது எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா, ஒரு ஃபைட்டிங் கேம்ஸ் அதிகமாக விளையாடுற குழந்தைங்கள்ல காலப்போக்கில் அவங்களுக்கு மற்ற உயிர்கள் இடத்துல இருக்கிற அன்பு, பரிதாபங்கள் குறையுதுன்றது உளவியலாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைங்கள்ல எந்த குழந்தை கேமுக்கு அடிக்ட் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே பயம், பதற்றம், தாழ்வு மனப்பான்மை இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த ஆன்லைன் கேமிங்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வெளி உலகத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு எஸ்கேப்பிங் வேவா அவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால பெற்றோர்களே, இந்த கேமை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றதை விட நம்ம குழந்தைங்களுக்கு இந்த கேம்ல என்ன பயன்பாட்டுக்காக யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த கேம்ல இருந்து அவங்க எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படின்றத என்னுடைய அடுத்த வீடியோ பதிவில் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றேன்.